அவர் வாதத்தில் சொன்னார் வந்து நீதி சட்டம் இதை மீறி அவளோட உடம்பு சரியாத காரணம் வந்து ஒரு முக்கியமான காரணம். அவளுக்கு ஏற்கனவே அங்கே நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நல்லா இருக்கும் இது வந்து அவர் சொந்த வீட்டில் தங்கி டாக்டர்ஸ் வரத்துக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ண முடிஞ்சது. நான் அப்போ அவர் நான் சொன்னேன் வந்து அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டே வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வீட்டிலேருந்து வெளியில் போக முடியாது. அவளை பார்க்குறதுக்கும் டாக்டரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது, அது கண்டிஷன். அதுக்கப்புறம் வந்து அப்பீலில் வந்து ஏற்கனவே 18 வருஷம் நீங்கள் வந்து தாமதம் பண்ணி எல்லா பெரிய பெரிய வக்கீலை வச்சுட்டு பண்ணியிருக்கேன். இது இனிமேல் வந்து அப்பீலுக்காக உங்களுக்கு டிசம்பர் 18 டேட் கொடுக்குறோம். அன்றைக்கி எல்லா பெட்டிஷன்லாம் தயாராக இருக்கணும். 35,000 பேஜஸோட டாக்குமெண்ட்ஸ். அந்த டாக்குமெண்ட்ஸ் தயாரானதுக்கப்புறம் கர்நாடகா ஹைகோர்ட் வந்து 3 மாதத்துக்குள்ளே இதை முடிவு பண்ணுவா, இது வந்து நியாயமான தீர்ப்பா இல்லையான்னு. அந்த ஒரு நாளோட தாமதம் கிடைக்காது, ஒரு நாளோட வாய்தா கிடைக்காது. ஒரு நாளோட வாய்தா வாங்கினேன்னா நாங்கள் பெயில் கேன்சல் பண்ணிடுவோம். அது ஒத்துன்ட்டார். அப்புறம் வந்து சொன்னார், இந்த கண்ணாப்பினா பேசுறது, அவதூறமாக பேசுறது, இந்த வன்முறை இதெல்லாம் நிற்கணும்னு. அதுக்கு நாரிமன் சொன்னார், நான் வந்து ஜெயலலிதாட்ட தெளிவாக சொல்கிறேன், இதெல்லாம் இது நடக்கக்கூடியாத காரியம். இதுக்காக நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி எல்லாருக்கும் சொல்லுங்க வந்து ஒழுங்காக இருக்கணும்னு. அதுக்கு ஜட்ஜே சொன்னார், அது போகாது. சுப்பிரமணிய சுவாமி அறிக்கை கொடுத்தாருன்னா வந்து வன்முறை இருக்குன்னா அதை நாங்கள் சீரியஸ்லி எடுத்துட்டு இங்கே பெயிலை கேன்சல் பண்ணுமா இல்லையான்னு நாங்கள் விசாரிப்போம். அதனால் இது தெளிவாக இருக்கணும். அதுக்கு அவரே என்னை வந்து பாராட்டி சொன்னார், இவர் வந்து ஊழல் எதிர்த்து பெரிய போராட்டம்லாம் பண்ணியிருக்கேன் என்னோடய நண்பர், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிவிடுவேன் சொன்னார். ஸோ இதெல்லாம் கண்டிஷனில் இருக்குது. உடம்பு சரியாகலன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு தெரியும் உண்மை தான் வந்து ஜெயலலிதாவோட பல வியாதி இருக்குது. அதனால் வந்து வீட்டில் உட்காந்துட்டு அரசியல் பண்ணாமல் இருந்தால் எனக்கு வந்து இந்த 2-3 மாதம் 5 மொத்தமாக 5 இன்னிலேருந்து 2 மாதம், அப்புறம் இன்னும் 3 மாதம் 5 மாதம். அந்த வசந்த் பஞ்சமின்னு சொல்கிறாளே, அதை எதுவும் சொல்கிற நீங்கள் புது 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 வருஷத்தோட விழா இல்லை, அதுக்குள்ளே வந்து இது முடிக்கணும். அது வந்து எனக்கு வந்து ஆக்ஷேபம் இல்லை. அது உடம்பு சரியா இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நான் எதிர்பண்ணல.